தயவு பாகம் 2. பெயரில்லா மனிதன். பெயரில்லா மனிதன், நேம்லெஸ் மேன். இயற்றி அருளியவர் அனகன் தயாநிதி சரவணானந்தா சுவாமிகள். சுத்த தயா சன்மார்க்கத்தில் விளங்கும் மனிதன் நித்தியன், இரவாது என்றும் வாழ்கின்றவன். Deathlessness is the divine right of man. சுவாமி சரவணானந்தா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அத்தியாயம் 1. மனிதனை மையமாய்க்கொண்டு பிரபஞ்சத்தை பார்த்தல். மனிதனை மையமாய்க்கொண்டு பிரபஞ்சத்தை பார்த்தல். அத்தியாயம் 1. அளவிடற்கரிய உயிர் உலகங்களின் உண்மையை எல்லாம் கண்டு ஆய்ந்து அறிந்து தெளிந்து கொள்ளுவதற்கு இந்த மனித பிறப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதாம். இவ்வுண்மையை அறிந்து கொள்வதற்காக மட்டுமல்ல இந்த பிறவி. இவ்வுண்மையிலிருந்து இவ்வுலகுயிர்களுக்கும் இவற்றின் தோற்ற மாற்ற நிலைகளுக்கும் அடிப்படை காரணமும் குறிக்கோள் முடிவும் கூட தெரிந்து கொள்ள வல்லவனாய் உள்ளான் மனிதன். இந்த மனிதன் மட்டும் இல்லையானால் வேறு என்ன இருந்தும் ஒரு பயனும் இல்லாது வீணாகவே கிடக்க நேரும். ஆம், அப்படித்தான் நேர்ந்துவிட்டிருந்தது. இம்மனிதன் தோன்றி உண்மையை கண்டுகொள்ளாத வரையும் மக்களினம் இவ்வுலகில் தோற்றுவிக்கப்பட்டும் கூட நீண்ட நெடுங்காலம் வரை முழுமையான உண்மை அறிந்து கொள்ளப்படவில்லைதான். அதற்கும் முன்பு காலவரையை கணித்தறியக்கூடாத சமயத்திலிருந்து இந்த அளப்பரிய மா பிரபஞ்சமும் பல் பகுதி சிற்பிரபஞ்சங்களும் இருந்து கொண்டே உள்ளன. இப்பகுதி பிரபஞ்சத்தினின்று வான் ஞாயிறு வழியே உதித்து கறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஞானம் உண்டாகி எவ்வளவோ காலத்திற்கு பின்னர் பண்பட்ட மண்ணுலகில் மக்களினம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றதாம். இம்மக்களினத்தின் அறிவு பக்குவம் உண்டாக எவ்வளவோ காலம் கடந்திருக்கின்றது. அதன் மேல்தான் உண்மை வெளிப்படத் தொடங்கி சிறிது சிறிதாக அறிந்து தெளிந்து கொள்வதற்கு இன்றை வரை ஆகிவிட்டிருக்கின்றதாம். ஆகவே இந்த உண்மையை மனிதன் தெளிந்து கொள்ளாது இந்நெடுங்காலம் வரை கழிந்து விட்டது உண்மையன்றோ? இதனால் யாருக்கு என்ன பயன் உண்டாயிற்றோ? ஒன்று மட்டும் நிச்சயம், இவ்வளவு காலமும் ஆண்டவர் திருவருட்பெரும் சக்தியே உன்னின்று பக்குவப்படுத்தி இன்றைய நிலையில் இம்மனித உள்ளத்தில் இந்த மெய்ஞான தெளிவை வெளிப்படுத்தி உள்ளது என்பதுதான் பொருந்தும். மனிதன்தான் உண்மையை அறிகின்றான் என்பதால் இவன் தோன்றாத போதும் இருந்து வந்துள்ள இந்த பிரபஞ்சம் யாருக்கும் பயனற்றுத்தான் கிடந்ததா என்றால் அது அப்படி பயனற்றதாகவே இருந்துள்ளது என்று கூறிவிட முடியாது. ஏனென்றால் இந்த பெரிய பிரபஞ்சம் எல்லாம் வல்ல ஒரு மகா சக்தியால் அனாதிகாலமாய் ஆளப்பட்டு வருகின்றதாலும் அந்த பெரும் சக்தியானது எதையும் தக்க காரணமின்றி வீணில் செய்யாது என்றும் பக்குவ மனித அறிவுக்கு புலனாகின்றதால் இவன் அறியாத போதும் இருந்து வரும் உலகம் உண்மை வெளிப்படற்கு அடிநிலை ஆதாரமாய் இருந்து வந்துள்ளது எனவும் உணரப்படுகின்றதாம். மனிதன் உலகு ஒன்றுக்கு ஒன்று ஆதாரம். மனிதன் உலகு ஒன்றுக்கொன்று ஆதாரம். இன்று இம்மனித இனம் இவ்வுலகில்
வாழ்ந்து வருகின்றது என்றால், இதற்கு காரணமாய் உள்ள இந்த உலகமும், இந்த உலகிற்கு காரணமாய் உள்ள பகுதி பிரபஞ்சமும், அதனை கொண்டுள்ள அகண்ட பெரும் பிரபஞ்சமும் ஒன்றுக்கு ஒன்று ஆதாரமாய் இருந்து வருகின்றது உண்மையே ஆகும். இவ்வளவுக்கும் தனித்தலைமை பெரும்பதியாக ஒருவர் அல்லது ஓர் அருட்பேராற்றல் கொண்ட பரம்பொருள் ஒன்று இருந்து வருகின்றது நிச்சயமாம். அந்த பரம்பொருள் சக்தியினின்றே யாவும் முறையாக வெளியாகி வந்து விளங்கிக் கொண்டே இருக்கின்றன என்பது தெளிவாம். அந்த கடவுள் சமூகத்தில் விளங்கும் ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை நாடியே தோற்றுவிக்கப்படுகின்றதாய் உணர்கின்றோம். நாம் அந்த காரண காரியத்தை எல்லாம் பற்றி அறியவும், அவற்றின் விளைவால் வரும் பயனை ஓர்ந்து கொள்ளவும் தான் இந்த மனித பிறவி ஏற்பட்டுள்ளது என்பது தெளிவாகின்றது. இந்த நாம் தோன்றுவதற்குத்தான் முன்னோடியான பிரபஞ்ச படைப்பெல்லாம் அமைந்துள்ளனவாம். புதியதோர் பழத்தின் விதையை ஒருவன் கொண்டு வருகின்றான். அவ்விதைக்கு உரிய கனி எப்படி இருக்கும் என்பது எவருக்கும் தெரியாது என வைத்துக் கொள்ளுவோம். அப்படிப்பட்ட கனிச்சுவையை அறிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நாம் அந்த விதையை நல்ல ஒரு வளமான நிலத்தில் நட்டு தக்கபடி வளர்த்து பூத்து காய்த்து பழுக்கச் செய்ய வேண்டியிருக்கின்றது. அப்போதுதான் அக்கனியை கண்டு களிக்கவும், சுவைத்து அறியவும், உண்டு பயன் விளைவு காணவும் முடிகின்றதான். இதுபோலத்தான் பரம்பொருளாம் கடவுள் கனியின் பயன் வெளிப்படுவதற்கு இந்த பிரபஞ்ச காரியமெல்லாம் நடைபெற்று உள்ளனவாம். அடுத்து உலகு, உயிர், பொருள். உலகு, உயிர், பொருள் கடவுள் படைத்தது என்? மனிதனுக்காக உலகமா? மனிதனுக்காக உலகமா அல்லது உலகுக்காக மனிதனா என்பதை சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தல் வேண்டும். உலகப் படைப்பு முந்தினதாகவும் மனித தோற்றம் பின் ஏற்பட்டதாகவும் அறியப்படுகின்றன. மனிதன் இல்லாமல் உலகம் இருக்க முடியும். ஆனால் உலகம் இல்லாமல் மனிதன் இருக்க முடியுமா? மனிதன் வாழவும் வாழ்க்கை பயன் அடையவும் இவ்வுலகம் இன்றியமையாததாகின்றது. ஆகையால் மனிதனுக்காகவே தான் இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது என்பர். இவ்வுலகை புலபோக வாழ்வுக்குரியதாய் நினைத்து தொய்க்கின்றான் மந்தமதியுடைய மந்தன். உலகை புலபோக வாழ்வுக்கு உரியதாய் நினைந்து துய்க்கின்றான் மந்தமதியுடை மந்தன். இம்மந்தனின் இனமே மாந்தர் எனப்படுவர். இவர்கள் உலகில் உள்ள உயிர்களையும் பொருள்களையும் தம் சுகபோக காரணமாக வதைத்தும் சிதைத்தும் உண்டு கழித்து ஒழிகின்றனர். இந்த மந்தனின் இனமே மாந்தர் எனப்படுவர். இவர்கள் உலகில் உள்ள உயிர்களையும் பொருள்களையும் தம் சுகபோக காரணமாக வதைத்தும் சிதைத்தும் உண்டு கழித்து ஒழிகின்றனர். இதற்காகத்தானா இவ்வுலகையும் இவ்வுயிர்களையும் பொருள்களையும் கடவுள் வழங்கியுள்ளார்? அப்படி கருதி கழித்து மகிழ்ந்து காலத்தை போக்கிவிட்டு கழிந்து ஒழிவது அறியாமையே ஆகும். நல்ல அறிவுடைய மனிதன் இவ்வுலகுயிர்களை எல்லாம் கடவுள் கருணையின் விளைவாக கண்டு அவைகளை கொண்டு இவ்வுலகில் அன்பு வாழ்வு வாழ்ந்து கடவுள் அருளை அடைந்து ஓய்வு பெறுகின்றான். எனவே இவனுக்காகத்தான் யாவும் படைக்கப்பட்டுள்ளன என்று கூறப்படுகின்றது. இக்கூற்றுத்தான் சரியானது எனப்படுகின்றது. இதன் மேல் இன்னும் சற்று விசாரித்தறியும் போது உண்மை விளக்கம் வெளியாகின்றது. நல்ல அறிவுடைய மனிதன் இவ்வுயிர்களை எல்லாம் கடவுள் கருணையின் விளைவாக கண்டு அவைகளை கொண்டு இவ்வுலகில் அன்பு வாழ்வு வாழ்ந்து கடவுள் அருளை அடைந்து ஓய்வு பெறுகின்றான். மனிதனுக்காகத்தான்
இந்த பேருலக பெரும் படைப்பும் இதன் கண் பல்வேறு உயிர் பொருள்களும் தோற்றங்களும் அனாதிகாலமாக உண்டு பண்ணப்பட்டு விளங்கி வருகின்றன என்பது நிச்சயமாகின்ற போது இவை ஏன் இப்படி நிகழ்த்தப்படுகின்றன என்ற கேள்வி எழுகின்றது. இந்த ஒரு வினாவிற்கு பலர் பலவித விடை தருகின்றனர். ஒன்று, ஒரு சாரார் இப்பிரபஞ்ச காரியம் ஈசன் திருவிளையாடல் என்கின்றனர். 2, மற்றொரு சாரார் இது கடவுளரின் திருவுள இச்சை என்கின்றனர். 3, மாயையின் காரியம் என்கின்றனர் மற்றொரு சாரார். 4வது, இல்லை, எல்லாம் மனோ சங்கற்பமே என்கின்றனர் பிரிதொரு பிரிவினர். 5, இக்கூற்றுக்கள் யாவும் கற்பனை எனவும் இந்த பிரபஞ்ச தோற்ற செயல்பாடு முற்றும் இயற்கையே என அடித்து கூறுகின்றனர் இயற்கைவாதிகள். 6, இவைகளையெல்லாம் கடந்து செல்லுகின்றார்கள் சன்மார்க்கர்கள். இவர்களின் விசாரத்தில் தெளிவாவது, அருட்பெரும் கடவுளர் தம் உண்மையை வெளிப்படுத்தி அனுபவத்தில் விளங்கச் செய்ய வேண்டியே இப்பிரபஞ்ச செயல்களை மேற்கொண்டுள்ளார் என அறிகின்றனர். ஏன் அந்த கடவுள் தமது உண்மையை வெளிப்படுத்த வேண்டும்? அதற்காக ஏன் இவ்வளவு காலம் இவ்வளவு பாடுகள் எல்லாம் என்று கேட்டால், சுத்த சத்விசாரத்தால் அறியப்படுகின்ற கடவுள் எல்லாம் வல்ல சச்சிதானந்த பரம்பொருளாய், சுத்த சத்விசாரத்தால் அறியப்படுகின்ற கடவுள் எல்லாம் வல்ல சச்சிதானந்த பரம்பொருளாய் இயற்கையில் பரிபூரணராய் இருக்கின்றவராய் அறியப்படுகின்றது. இயல்பாகவே அப்படி இருக்கின்றவர் கடவுள் என்றால் இந்த இயல் உண்மையை சரி என்று எப்படி யார் ஒப்புக்கொள்ள முடியும்? அல்லது அக்கூற்று சரியல்ல என்று ஏனும் யார் மறுத்து உரைக்கக்கூடும்? ஆகையால் இவ்வுண்மையை ஆய்ந்து அறிந்து ஒப்புக்கொள்ளவோ மறுத்து சொல்லவோ கூடிய அறிவுடைய மனிதன்தான் ஒருவன் தேவைப்படுகிறான். இம்மனிதன் தன் பகுத்தறிவு கொண்டு நெடுங்கால ஆராய்ச்சியால் புறநிலைகளை ஆய்ந்து கடந்து சென்று அவ்வறிவின் எல்லை கோட்டினின்று உள்ளுணர்வின் ஓர்மையுற்ற தருணத்தேதான் இந்த பேருலகின் உண்மையையும் இதற்கு காரணமான பரம்பொருள் இயல் உண்மையையும் கண்டுகொள்ளுகின்றான். ஆனால் இவன் தனது சுய வரலாற்றை ஆய்ந்து பார்க்கும்போது அந்த அற்பெரும் கடவுள் ஒருவரை தவிர அதற்கு அயலாக தான் இல்லை என்ற முடிவுக்கு வருகின்றான். ஆனால் இவன் தனது சுய வரல் ஆற்றை ஆய்ந்து பார்க்கும்போது அந்த அற்பெரும் கடவுள் ஒருவரை தவிர அதற்கு அயலாக தான் இல்லை என்ற முடிவுக்கு வருகின்றான். இதனால் அந்த கடவுள் ஒருவரே நித்த நிறைவாகி உள்ள உண்மையைத்தான் அவர் இவனது அறிவாய் நின்று உணர்த்துகின்றதும் இவனாயிருந்து உணர்கின்றதுமாய் உள்ளதாம். இது முக்கியம். ஆனால் இவன் தனது சுய வரலாற்றை ஆய்ந்து பார்க்கும்போது அந்த அருட்பெரும் கடவுள் ஒருவரை தவிர அதற்கு அயலாக தான் இல்லை என்ற முடிவுக்கு வருகின்றான். இதனால் அந்த கடவுள் ஒருவரே நித்த நிறைவாகி உள்ள உண்மையைத்தான் அவர் இவனது அறிவாய் நின்று உணர்த்துகின்றதும் அவர் இவனது அறிவாய் நின்று உணர்த்துகின்றதும் இவனாயிருந்து உணர்கின்றதுமாய் உள்ளதாம். எனவேதான் கடவுள் தன் இயல் விளக்கத்தால் இப்படி இந்த மனித தோற்றம் கொள்ள நேர்ந்துள்ளதாம். இத்தோற்றம் உண்டாகவும் வளர்ச்சி பெற்று இப்பக்குவ ஞான நிலை ஏற்படவும் தான் இவ்வளவு காலமும் இவ்வளவு காரியங்களும் ஆகியுள்ளனவாய் அறிகின்றோம். இப்பொழுது புரியும் அந்த பரிபூரண நிறைவான கடவுள் எங்கும் என்றென்றும் சச்சிதானந்தமாய் இருந்த போதிலும் இந்த மனித மெய்யறிவு நிலையில்தான்
சுயானுபவமாய் வெளிப்பட்டு திகழ்கின்றார் என்பது. ஆகவே உண்மை கடவுளின் இயல் விளக்கமே இந்த பிரபஞ்ச நிலையும் மனிதனின் தோற்றமும் ஆம். மற்றபடி கூறுவதெல்லாம் உண்மை அறியாமையே. கடவுள் உண்மை வெளியாவதற்கு இம்மனித பிறவி நிலை இன்றியமையாத ஒன்றாகியுள்ளது. இப்பிறவியில் இந்த மெய்ஞான நிலை உண்டாகாத வரையும் பிரபஞ்ச செயல் ஓய்வு ஒழிவு என்று நடைபெற்றாக வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. ஆகையால் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த மனிதன் தேவையாகிவிட்டுள்ளான். இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த மனிதன் தேவையாகிவிட்டுள்ளான். கடவுளுக்கு இவன் தேவையாகிவிட்டுள்ளான் என்பது உண்மை. எனவே மனிதனுக்காக உலகா, உலகுக்காக மனிதனா என்ற வினாவிற்கு இருவிடையும் சரியே என்பது பொருந்தும். ஆம், முதலாவது மனிதன் உண்டாவதற்காகவும் பக்குவம் அடைவதற்காகவும் இந்த உலகம் தேவையாகி உள்ளது சரியே. இரண்டாவதாக இந்த உலகப் படைப்பின் ரகசியமும் காரண காரிய முடிவும் கண்டடைய தேவைப்பட்டுள்ளது இந்த மனித பிறவி. ஆகையால் இந்த கடவுள் உண்மை கொண்ட உலகுக்கு, அதாவது கடவுள் உண்மை வெளிப்படுவதற்கு இம்மனிதன் தேவையாகி உள்ளான். அடுத்ததாக கடவுளே மனிதனாய் விளங்குகின்ற உண்மை அருள் உணர்வு ஆன்மாவில் வெளிப்படல். கடவுளே மனிதனாய் விளங்குகின்ற உண்மை அருள் உணர்வு ஆன்மாவில் வெளிப்படல். கடவுளே மனிதனாய் விளங்குகின்ற உண்மையை உள்ளிருந்து காண்கின்றவன் சன்மார்க்கி. கடவுளே மனிதனாய் விளங்குகின்ற உண்மையை உள்ளிருந்து காண்கின்றவன் சன்மார்க்கி. மனிதன் தன்னை தேக வடிவினன் என்றும் இவனுக்கு வேறாக பிரிவுற்று விளங்குகின்றவர் கடவுள் என்றும் கருதுகின்றவன் சன்மார்க்கி, சகமார்க்கி. மனிதன் தன்னை தேக வடிவினன் என்றும் இவனுக்கு வேறாக பிரிவுற்று விளங்குகின்றவர் கடவுள் என்றும் கருதுகின்றவன் சகமார்க்கி. கடவுளை பற்றி உண்மையை அறியாதவர்களும் மறுத்து கூறுகின்றவர்களும் அபக்குவிகள் ஆவர். இவர்கள் விருப்பு வெறுப்பு இன்றி விசாரணை மேற்கொண்டு உள் அழுந்தி உளம் உருகி நின்றால் உண்மையை உள்ளவாறு கண்டு கொள்ளுவதற்கு உரியவர்களே ஆவர். எவரும் உண்மையை விசாரித்தறிய புகும்போது புறத்திருந்துதான் தொடங்க வேண்டியிருக்கின்றது. இந்த மனித வடிவு கொண்டு விளங்குகின்ற நமது உண்மை என்ன என்று விசாரிக்கும் போது நாம் இவ்வுலகில் வாழ வந்துள்ள உயிரினங்களில் சிறந்த மெய்யறிவுடையவர்களாய் உள்ளோம் என்றும் இந்த அறிவினால் நமக்கும் சூழ்ந்துள்ள உயிர் உலகங்கள் எல்லாவற்றிற்கும் முழு முதல் காரணமாயும் முடிவான ஒரு பயன் வழங்குவதாயும் உள்ள ஒரு இறை ஆற்றல் அல்லது நிலையான சக்தி இருப்பதாய் உணரப்படுகின்றது. அந்த அறிவுக்கு எட்டாத ஆனால் மெய்யுணர்வால் உணரப்படுகின்ற இறை ஆற்றலையே கடவுள் என கொள்ளுகின்றோம் நாம். அப்படியுள்ள அறிவறிய கடவுள் சக்தியை நம் அக மெய்யுணர்வால் அப்படியுள்ள அறிவறிய கடவுள் சக்தியை நம் அக மெய்யுணர்வால் உணர்ந்து கொள்ளுகின்ற போது அது நம் உள்ளிருந்தே உணர்த்துகின்றதாகவே அறிகின்றோம். அப்படி அறியப்படுகின்ற அந்த இறை சக்தி எங்கும் இருந்தும் கூட கண்ணாலும் புறக்கருவியாலும் மனோ அறிவாலும் காணக்கூடாததாய் மெய்யுணர்வுக்கு மட்டும் புலனாவதாய் இருக்கின்றதால் இந்த மெய்யுணர்வு விளங்கும் அறிவுக்கு அறிவான அழிவற்ற உயிராம் ஆன்மாவின் அகத்தே இருந்து உணர்த்தப்படுகின்றதாய் அறியலாகின்றதாம். இந்த நித்திய ஆன்மா
அணுத்துவமாய் சிறநடு சிற்றம்பலத்திலே இருந்து ஒளிவிடுகின்றதாம். இது முக்கியம். மீண்டும் ஒருமுறை கவனிப்போம். எவரும் உண்மையை விசாரித்தறிய புகும்போது புறத்திருந்துதான் தொடங்க வேண்டியிருக்கின்றது. இந்த மனித வடிவு கொண்டு விளங்குகின்ற நமது உண்மை என்ன என்று விசாரிக்கும் போது நாம் இவ்வுலகில் வாழ வந்துள்ள உயிரினங்களில் சிறந்த மெய்யறிவு உடையவர்களாய் உள்ளோம் என்றும், அந்த அறிவினால் நமக்கும் சூழ்ந்துள்ள உயிர் உலகங்கள் எல்லாவற்றிற்கும் முழு முதற் காரணமாயும் முடிவான ஒரு பயன் வழங்குவதாயும் உள்ள ஒரு இறை ஆற்றல் அல்லது நிலையான சக்தி இருப்பதாய் உணரப்படுகின்றது. அந்த அறிவுக்கு எட்டாத ஆனால் மெய்யுணர்வால் உணரப்படுகின்ற இறை ஆற்றலையே கடவுள் எனக் கொள்கின்றோம் நாம். அப்படியுள்ள அறிவறிய கடவுள் சக்தியை நம் அக மெய்யுணர்வால் உணர்ந்து கொள்ளுகின்ற போது அது நம் உள்ளிருந்தே உணர்த்துகின்றதாகவே அறிகின்றோம். அப்படி அறியப்படுகின்ற அந்த இறை சக்தி எங்கும் இருந்தும் கூட புறக்கண்களாலும் புறக்கருவியாலும் மனு அறிவினாலும் காணக்கூடாததாய் மெய்யுணர்வுக்கு மட்டும் புலனாவதாயிருக்கின்றதால் இந்த மெய்யுணர்வு விளங்கும் அறிவுக்கு அறிவான அடிவற்ற உயிராம் ஆன்மாவின் அகத்தே இருந்து உணர்த்தப்படுகின்றதாய் அறியலாகின்றதாம். இந்த நித்திய ஆன்மா அணுத்துவமாய் சிறநடு சிற்றம்பலத்தே இருந்து ஒளிவிடுகின்றதாம். இறை பெரும் சக்தி நிறை வெளிமுற்றும் செறிந்து இருந்த போதிலும் அதில் ஓர் அணுவுக்கு இந்த மெய்யறிவு விளக்க மனித உயிருடம்பு சூழல் உண்டாகி அருள் உணர்வு தூண்டப் பெறுகின்ற சமயத்தில்தான் இந்த இறைஞான காட்சி கண்டுகொள்ளப்படுகின்றதாம். இந்த மெய்யுணர்வு நிலையிலிருந்து தன்னைத்தான் அறிந்து கொள்ளுகின்றதாம். இக்குறிப்பிட்ட ஆன்மா இப்படி தஞ்ஞானம் பெற்றதோடு இந்த இறை ஆற்றல் பிற எவ்விடத்தும் வெற்று வெளியிடத்தும் கூட உள்ள சிற்றணுவின் உள்ளகத்தும் இருந்து தன் பேரருட் செயலால் அதுவதுவாக தோன்றியும் விளங்கியும் மாறியும் மறைந்தும் கொண்டுள்ளதாகும். இப்படித்தான் கடவுள் எங்கும் என்றும் விளங்கி கொண்டிருப்பது உண்மையாம். இதுவன்றி கடவுளை ஏதோ ஒரு வடிவில் கற்பனை செய்து கொண்டு தூணிலும் இருப்பதாகவும் துரும்பிலும் இருப்பதாகவும் மற்ற எங்கும் இருப்பதாகவும் பாவித்து கொண்டும் நினைத்து கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருப்பது அறியாமையே. பாவித்து கொண்டும் நினைத்து கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருப்பது அறியாமையே. இதனால் மனிதன் மெய்யறிவு கண்ணால் தான் கடவுளை முதற்கண் தன் உள் கண்டுகொள்ளுதல் சத்திசார பயனாகும். இதனால் மனிதன் தன் மெய்யறிவு கண்ணால் தான் கடவுளை முதற்கண் தன் உள் கண்டுகொள்ளுதல் சத்திசார பயனாகும். இதுவரையும் இவன் தன்னை தேக வடிவினாக கொண்டு ஆராய்ந்து கண்டதுதான் இந்த ஆன்ம கடவுள் நிலையாகும். இது இவனுள் கண்டுகொள்ளப்பட்டது. முடிவில் அந்த அகனின்று ஒளிருகின்ற இறை அணுவே கடவுள் வண்ணமாக தனித்தறியப்பட்டது மட்டும் அல்லாமல் அதுவே தான் விரிவுற்று அறிவுற்று இம்மனித நிலை பெற்று திகழ்கின்றதாகவும் கண்டுகொள்ளப்படுகின்றதாம். அடுத்து மனிதனின் முழுமையான தோற்றம். இப்பொழுது கடவுள் அணுவே மனிதனின் அகவடிவாகிய ஆன்மாவாக இருக்கின்றதாய் புரிந்து கொள்ளப்படுகின்றது. கடவுள் அணுவே மனிதனின் அகவடிவமாகிய ஆன்மாவாக இருக்கின்றதாக புரிந்து கொள்ளப்படுகின்றது. இந்த
அக ஆன்மாவுக்கு உள்ளிருந்து ஆள்கின்றது இறை அருட்பெரும் சக்தி. அந்த இறையாட்சியின் செயலால் தோன்றி மெய்யறிவு சுடர்விட்டு ஒளிர்கின்றது ஆன்மா. இதற்கு உடன் கூடி விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த உடல். ஆகையால் உண்மையில் மனிதன் அகனின்று நிறைவுற்று திகழ்கின்ற ஆன்ம சொரூபியே என்பது உண்மை. ஆகையால் உண்மையில் மனிதன் அகனின்று நிறைவுற்று திகழ்கின்ற ஆன்ம சொரூபியே என்பது உண்மை. உண்மையில் மனிதன் அகனின்று நிறைவுற்று திகழ்கின்ற ஆன்ம சொரூபியே என்பது உண்மை. இதனால் தேக வடிவினன் மட்டுமல்ல இந்த மனிதன், அன்றியும் தனித்த ஆன்ம வடிவினன் மட்டுமல்ல இவன். இவனது முழுமையான தோற்றம் ஆன்ம அணுத்துவமாயிருந்து உயிர் சுடர் பரப்பி தேகத்தை ஆக்கிக்கொண்டு ஐம்புலன் அறிவால் புற உலகத்தை அறிந்து கொண்டும் மெஞ்ஞானத்தால் எங்கும் நிறை இறை உண்மையை கண்டுகொண்டும் இருப்பவனே ஆவான் இந்த மனிதன். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். இதனால் மனிதன் தேக வடிவினன் மட்டுமல்ல, அன்றியும் தனித்த ஆன்ம வடிவினன் மட்டுமல்ல இவன். இவனது முழுமையான தோற்றம் ஆன்ம அணுத்துவமாய் இருந்து அகத்தே ஆன்ம அணுத்துவமாயிருந்து உயிர் சுடர் பரப்பி தேகத்தை ஆக்கிக்கொண்டு ஐம்புலன் அறிவால் புற உலகத்தை அறிந்து கொண்டும் மெய்ஞானத்தால் எங்கும் நிறை இறை உண்மையை கண்டுகொண்டும் இருப்பவனே ஆவான் இந்த மனிதன். ஆகவே ஆன்மா, உயிர், உடல், ஆன்மா, உயிர், உடல் இம்முக்கூறும் இணைந்து விளங்கும் போதுதான் ஒருவன் மனிதனாக கொள்ளப்படுகின்றான். இம்முக்கூறில் இந்த மூன்றில் எந்த ஒரு கூறு விரிந்தாலும் மனிதன் நிலை கெட்டு ஒழியும். மேலும் இம்முக்கூறுகளும் ஒன்றன் விளைவே அன்றி சம்பந்தம் அற்றதாயும் அந்நியமானதாயும் உள்ளன அல்லவாம். உண்மை இப்படி இருக்க உலகியல் மக்கள் பலரும் புறதேக தோற்ற நிலையை மட்டும் மிக மதித்து கொண்டு போற்றி புகழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இந்த புற பருவுடல் அழிது போன பின்னரும் கூட இதன் சூக்கும ஆற்றல் கொண்ட உயிர் ஆவி வடிவத்தை அத்தூல வடிவின் சாயலாய் கொண்டு போற்றி வருகின்றனர். மனிதனது அந்த சூக்கும உருவினையே தெய்வமாகவும் கொண்டாடுகின்றனர் பற்று மிக்க உடையவர்கள், பிற்சந்ததியர். ஆனால் வேதாந்த வித்தகர்களோ தேகத்தை மித்தை, அதாவது பொய் என கூறி அலட்சியப்படுத்திவிட்டு ஆன்மாதான் மனிதனின் உண்மையான நித்திய வடிவம், ஆன்மாதான் மனிதனின் உண்மையான நித்திய வடிவம் என்று முழங்கி வருகின்றனர். மேலும் அந்த ஆன்மா சுத்த நிலையில் கடவுள் வண்ணமாக திகழ்கின்றதால் தான் அதுவாக பாவித்து நின்று சூழ் உடலை துறந்து விடுவதால் மனிதன் கடவுள் பேறு எய்தியவனாகி விடுகின்றான் என்றும் பறை சாற்றிவிட்டனர் அந்த வேத வித்துக்கள். உண்மையில் இந்த ஆன்ம தனிநிலை மனித நிலை அல்ல. உண்மையில் இந்த ஆன்ம தனிநிலை மனித நிலை அல்ல என்பதும், உடலை துறந்துவிட்ட ஆன்மா கடவுளோடு கலந்து ஐக்கியானுபவத்தில் விளங்குகின்றது என்பது உண்மை அல்ல எனவும் இன்று திருவருளால் உணர்ந்து கொள்ள நேருகின்றது. ஆகையால் உண்மையில் மனிதன் அகத்து கடவுளான்மாவையும் புறத்து உடலையும் ஏற்று வாழ்ந்து வருகின்றனவே என்பதுதான் பொருந்தும். ஆகையால் உண்மையில் மனிதன் அகத்தே கடவுள் ஆன்மாவையும் புறத்து, அதாவது
அக அனுபவத்தை உடன் கொண்டு விளங்கும் புறத்து உடலையும் ஏற்று வாழ்ந்து வருகின்றவனே என்பதுதான் பொருந்தும். ஆகவே மனிதன் உடல் நிலையையும் ஆன்ம நிலையையும் இரண்டரக் கொண்டு விளங்குகின்றவனாய் உள்ளான் என்பது தெளிவு. இதில் ஆன்மக்கூறு நித்தியமாயிருக்கின்றது. இந்த ஆன்மாவிடத்திலிருந்து உயிராற்றல் தோன்றி உடலை வளர்த்து கொண்டு விளங்கி நின்று மீண்டும் உள் மறையும் போது உயிரானது ஆன்மாவில் ஒடுங்க உடல் கழன்று மண்ணில் விழுந்து அழிவுறுகின்றதாம். பின்னர் மறுபடியும் அக்குறிப்பிட்ட ஆன்மாவிலிருந்து உயிர் துடித்தெழுந்து ஓர் உடலை தோற்றுவித்து கொண்டு விளங்க வல்லதாகின்றதாம். இப்படித்தான் ஒரு ஆன்மாவுக்கு மேன்மேலும் உடல் பிறவிகள் வந்து வந்து போய்கொண்டே இருக்கின்றனவா. பெரிது பெரிது என்றுள்ள மக்கள் சமுதாயம் பெரிது, பெரிது பெரிது என்றுள்ள மக்கள் சமுதாயம் பெரிது, இன்னும் பெரிதாகிக் கொண்டே போகின்றதை நாம் கண் முன்னால் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். இப்பெருமக்கள் சமுதாயத்தில் தனி ஒவ்வொரு மனித வடிவிலும் கடவுளான்மா இருந்து தோற்றமும் செயலும் மாற்றமும் மறைவும் அடைந்து கொண்டே இருக்க காண்கின்றோம். இந்த மக்கள் சமுதாயத்திற்கு அடிப்படையாய் இருக்கின்ற கடவுள் நிலை அகண்ட பெருங்கடல் போல பறந்து நிறைந்து கிடக்கின்றது. இக்கடல் நீரின் சிறு துளிகள் போலத்தான் ஆன்மாக்கள் நிரம்பி இருக்கின்றன. அந்த நீர்த்துளிகள் எண்ணெறிய குமிழிகளாக முகிழ்த்து எழிலுற விளங்கி நின்று சிறிது நேரத்தில் உடைந்து முன்போல் முன் நீர்நிலையை அடைந்து விடுகின்றனவாம். இதுபோன்றே தான் அகண்ட பரமான்ம சுரூபத்தில் ஓர் அணுவாகிய ஆன்மாவுக்கு மனித உடல் தோன்றி நின்று இலங்கி மறைவதுமாய் இருக்கின்றது எனலாம். இந்த பெருமக்கள் சமுதாயத்திலே ஒரு சில மனிதர்களே தம் உண்மையை கண்டுகொண்டு திருவருளாலே முக்தி நிலை எய்தி அருட்சக்தியோடு வாழும் நிறை மனிதராகி விடுகின்றார்கள். இவ்வுண்மை மனித முத்தி சித்தி நிலையை குறிக்க வந்த கருத்தே சுவாதி மழைநீர் துளியே கடல் நீர் செப்பியல் முத்தாய் விளைவு கொள்ளுவதாக கூறப்படுகின்றது. கடல் நீரில் தோன்றும் குமிழியெல்லாம் முத்தாகின்றது இல்லை. மக்கள் சமுதாயத்து மனிதர்களெல்லாம் முக்தி எய்தியவர்களாவதும் இல்லை. பக்குவ மனிதனே முக்திக்கு உரியவனாகின்றான். இவன் இந்நிலை அடையவே இவனை சூழ விளங்குகின்றது சமுதாயம். இறை இயலை அருள் இயலாய் காணல். அடுத்து இறை இயலை அருளியலாய் காணல். பக்குவ மனிதன்தான் தன்னை கடவுளான்ம வடிவிலனாக அறிந்து கொள்ளுகின்றான். இவன் தேகத்தை துறக்காமல் இழக்காமல் சத்திசாரத்தால் அகத்தே கடவுளான்ம நிலையில் பொருந்தி நின்றுதான் சூழ நோக்கி உலக நிகழ்ச்சிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்றான். பக்குவ மனிதன்தான் தன்னை கடவுளான்ம வடிவிலனாக அறிந்து கொள்ளுகின்றான். இவன் தேகத்தை துறக்காமல் இழக்காமல் சத்திசாரத்தால் அகத்தே கடவுளான்ம நிலையில் பொருந்தி நின்றுதான் சூழ நோக்கி உலக நிகழ்ச்சிகளை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்றான். இவன் உலகில் இன்றைய மக்கள் பெருக்கத்தை கடல் அலையில் கோடி கோடியாக நுரைத்து எழுந்து சிதைந்து ஒழிகின்ற நுண் துளிகளைப் போல் கண்டு நிற்கின்றான். மற்ற என்ன செய்வான் இவன்? இந்த அழிவுறு அவல உலகைக் கண்டு அஞ்சி நிற்கும் இவன் அகம் திரும்பி இறை சமூகத்தில் அருள் வேண்டி நிற்கின்றான். அகமுடைய அற்பெரும்பதி உண்மையெல்லாம் சிறிது சிறிதாக தெரிவித்து உய்யும் நெறியையும் காட்டிக் கொடுக்கின்றான். இந்த மக்கள் பிறவியின் மாண்பு அறியாதவர்களே உண்மை அறியாதவர்களாய் வீண் போய்க் கொண்டிருக்கின்றார்கள் என்று உணர்த்தப்படுகின்றான் இவன். இந்த மக்களே அல்லாது பிற உயிரினங்கள் பலவும் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருப்பதை, இதுபோன்று சூழ் பிரபஞ்சத்துள்ள எத்தனையோ உலகங்களில் உயிர் பொருட்களின் தோற்ற கெடுகளையும் மெய்யுணர்வு கண்ணால்
காணாமல் கண்டு நிற்கின்றான். அவ்வளவு உயிர் பொருள்களின் அகம்புறம் எங்கனும் நிரம்பியுள்ள அருட்பெரும் கடவுள் உண்மையையும் இந்த பக்குவிக்கு புலனாகின்றது. உண்மையே எல்லாவற்றையும் ஆக்கியும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருள்பாலித்து கொண்டுமுள்ள இறை இயலை அருள் இயலாக காண்கின்றான் இவன். தயவு இனி அடுத்த பதிவில் காண்போம்.